தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் நம் பாதுகாவலரின் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நாம் எத்தகைய துன்பமான சூழ்நிலையில் இறைவனிடம் மனதளவான எப்பொழுதும் மன்றாட நம்மை அழைக்கிறார். விடாமுயற்சி, ஊக்கம் இவை இரண்டும் நாம் தேடும் நீதியின் தளரை நம்மில் துளிர்க்க செய்கிறது. இதற்கு தடையாக நம் வாழ்வில் ஏலும் அனைத்து சவால்களையும் இடையூறுகளையும் தடைகளையும் தகர்த்து எரிய நமக்கு கருவிகளாக நிகழ்வது பொறுமையோ. நம் புனிதர் எல்லா வேலைகளிலும் அனைத்தையும் இறைவனுக்காக ஏற்று பொறுமையோடு இறைவனுக்கு அஞ்சி வாழ்ந்தார். எனவே அவரை போல நாமும் வாழ வரம் வேண்டுவோம். மேலும் இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். அவர்களின் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் நினைக்கும் காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் அருள் வேண்டி திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது தம்பி ராஜா, ராஜலட்சுமி, ராஜரத்தினம், செல்வக்கனி, இளையராஜா, சங்கீதா, ராஜமோகன், சுமதி என்கின்ற குடும்பத்தாரின் நன்றி பலியாகவும் அவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் அவர்களின் தாயார் பத்மா உடல் சுகத்திற்காகவும் குடும்பங்களின் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் எதிர்கால வாழ்வு சிறப்பாக அமையவும் வேண்டி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக பலியிலே இறைவனுடைய அருளை, ஆசீரை இறைஞ்சி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Please
மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் வலுவின்மையில் உமது மீட்பின் வழியில் நாங்கள் நடக்க உம் புனிதர்களின் எடுத்துக்காட்டையும் பாதுகாவலையும் அளித்தீரே. அதனால் புனித மார்ட்டின் தேபோரஸின் விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டு வழியாக உம்மிடம் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீர் நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தூதர் யோவான் எழுதிய 3ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். வசனம் 5 முதல் 8 முடிய. அன்பார்ந்தவரே, நீர் சகோதரர்களுக்கு, அதுவும் அறிமுகம் இல்லாத சகோதரர்களுக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழியனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையோருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் உவமை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன். இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலர் புனித மார்ட்டின் தேப்போரஸின் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய வாசகங்கள், இன்றைய நற்செய்தி வாசகம், நாம் நம்முடைய நம்பிக்கையில் நிலைத்து நிற்க, நம்முடைய ஜெபத்தில், நம்முடைய ஜெப வாழ்வில் இன்னும் ஆழப்பட நம் அனைவரையும் அழைக்கின்றது. போலந்து நாட்டிலே ஜான் பெடோரோஸ்கி என்கின்ற மிகவும் பிரபல்யமான புகழ் வாய்ந்த இசை வல்லுனர் ஒருவர் இருக்கின்றார். கீபோர்டு, பியானோ வாசிப்பதிலே மிகுந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர். அந்த ஜான் பெடோரோஸ்கி அவருடைய காலத்திலே, அவர் வாழ்ந்த காலத்தில், அந்த இசை துறையிலே அவர் கால் வைத்த அந்த தொடக்க காலத்தில் அவருக்கென்று சில சிபாரிசுகள் தேவைப்பட்டன. முதலாக தன்னுடைய இசை பயணத்தை தொடங்குவதற்காக, தனியாக கச்சேரியில் இசை மீட்டுவதற்காக லண்டன் செல்லக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கின்றது. எல்லா ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டது. இருந்த பொழுதிலும் அவருக்கு ஒரு தயக்கம். ஒருவேளை தான் அங்கே செல்லுகின்ற பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன செய்வது என்று அவர் தயங்கி, அவர் வாழ்ந்த பகுதியிலே இருந்த ஒரு பெரிய இசை கலைஞரிடம் தனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். லண்டன் செல்வதற்கு முன்பதாக அவர் லண்டன் அங்கே செல்லுகின்ற பொழுது இந்த சிபாரிசு கடிதத்தை கொண்டு செல்லலாம் என்று நினைத்தார். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால், அங்கு உள்ளவர்கள் இவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்து தான் தன்னை நிரூபித்து கொள்ளலாம், பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம் என்று நினைத்தார். யாரிடம் அவர் போய் அந்த சிபாரிசு கடிதத்தை கேட்டாரோ அந்த பெரிய இசை கலைஞரும் அவர் கேட்டபடியே அவருக்கு அந்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்து விட்டார்.
அந்த சிபாரிசு கடிதம் நன்றாக உரையிடப்பட்ட சீல் வைக்கப்பட்ட அந்த ஒரு கவரிலே வைத்து அவரிடம் கொடுக்கப்பட்டது. அதை எடுத்துக்கொண்டு அவரும் தன்னுடைய பயணத்தை தொடங்குகின்றார். லண்டன் வந்து சேருகின்றார். அங்கே அவருடைய அந்த இசை நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இடத்திலே தன்னுடைய அந்த இசை நிகழ்ச்சியை, தன்னுடைய அந்த பியானோ வாசிப்பை அவர் நிகழ்த்த ஆரம்பிக்கின்றார். அவர் பயப்பட்டபடி அங்கே எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நிகழவில்லை. அனைவரும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய அந்த முதல் அரங்கேற்றம், தன்னுடைய முதல் இசை அரங்கேற்றத்திலேயே அவர் தான் ஒரு பெரிய வித்வான் என்பதை அங்கே இருந்த அனைத்து மக்களுக்கும் தெரியப்படுத்திவிட்டார். எனவே அவர் தன்னுடைய அந்த ஒரு இசை கலைஞரிடமிருந்து வாங்கி சென்றிருந்த அந்த ஒரு சிபாரிசு கடிதம் அவருக்கு தேவைப்படவே இல்லை. எனவே அதனை எடுத்து தன்னுடைய மற்ற கடிதங்களோடு சேர்த்து வைத்து கொண்டார். இது நடந்த பிற்பாடு நீண்ட நாட்களுக்கு பின், பல வருடங்களுக்கு பின் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது திடீரென்று இந்த கடிதமானது அவருடைய கண்களிலே தென்படுகிறது. தான் தன்னுடைய இசை பயணத்தை தொடங்கிய காலகட்டத்தில் இந்த சிபாரிசு கடிதத்தை அந்த பெரிய இசை கலைஞரிடத்திலிருந்து நாம் பெற்றோமே, அதை நாம் திறந்து பார்க்கவே இல்லையே, அவர் என்னதான் எழுதியிருக்கிறார் என்று திறந்து பார்க்கலாமே என்று ஆர்வத்தோடு அந்த கடிதத்தை கிழித்து உள்ளே என்ன இருக்கின்றது என்று திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்தவருக்கு பேர் அதிர்ச்சி காத்திருந்தது. அதில் இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது: இந்த கடிதத்தை கொண்டு வருபவருடைய பெயர் ஜான் பெடரோஸ்கி. இவர் பியானோ வாசிக்கக்கூடியவர். ஆனால் பியானோ வாசிப்பில் இவருக்கு அந்த அளவிற்கு திறமைகள் கிடையாது. ஏதோ பியானோ கடமைக்கு வாசிப்பார் என்கின்ற விதத்தில் அவர் அந்த சிபாரிசு கடிதத்தை கொடுத்திருந்தார். அதை பார்த்தவுடன் ஜான் பெடரோஸ்கிக்கு கடுமையான ஏமாற்றம். ஒருவரை நம்பி தனக்கு சிபாரிசு செய்யுங்கள் என்று போய் கேட்ட பொழுது இப்படி எழுதியிருக்கிறாரே, இதை மட்டும் நான் அந்த இசை நிகழ்ச்சிக்காக போயிருந்த இடத்தில் கொடுத்திருந்தால் அவர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? நல்ல வேளை அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று நினைத்து கொண்டாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஏமாற்றங்களை நாம் சந்தித்திருப்போம். நாம் நம்பியிருந்த மனிதர்கள் கூட நம்மை ஏமாற்றி விட்டார்களோ என்று பல நேரங்களில் அவர்களுடைய செயல்பாடுகளை கண்டு நாம் எண்ண தொடங்கி விடுகின்றோம். மனித வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஏமாற்றங்கள் சகஜம்தான் என்றும் கூட பல நேரங்களில் நாம் கடந்து சென்றிருப்போம். அன்பு மக்களே, பல நேரங்களில் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவில்லையே. எத்தனை நாட்களாக, எத்தனை வாரங்களாக, எத்தனை மாதங்களாக, வருடங்களாக ஆண்டவரிடத்திலே என்னுடைய ஜெபத்தை நான் ஏறெடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் ஆண்டவர் என் மட்டிலே பாராமுகமாக இருக்கிறாரே. என்னுடைய ஜெபத்திற்கு இன்று வரை ஒரு பதில் அவர் தரவில்லையே என்று நாமும் கூட மனம் சங்கடப்பட்டிருப்போம். ஆண்டவர் மட்டிலே ஏமாற்றத்தை நாம் அனுபவித்திருப்போம். அன்பார்ந்தவர்களே, நாம் அப்படி ஒரு ஏமாற்றத்தை அனுபவித்திருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கவில்லையே என்று மனம் நொந்து போய் இருந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்குத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நாம் நம்முடைய ஜெப வாழ்விலே ஆழப்பட்டிருக்க வேண்டும். நாம் நம்முடைய ஜெப வாழ்வில் சோர்வடைந்து போய்விடக்கூடாது. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கூட நாம் நம்முடைய ஜெபத்தில் ஆண்டவர் மீதான நாம் நம்முடைய நம்பிக்கையில் நிலைத்து நிற்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தகுதியான நேரத்திலே, தகுந்த காலத்திலே அதற்கு உரிய பதிலை கொடுப்பார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மனம் சோர்ந்து விடாமல்,
மனம் நொந்து போய் விடாமல், நிச்சயமாக ஆண்டவர் எனக்கென்று ஒரு காலத்தை வைத்திருப்பார். ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கு, நம்முடைய விண்ணப்பத்தை நிறைவேற்றுவதற்கு காலம் தாழ்த்துகிறார் என்று சொன்னால், நம்முடைய ஜெபத்தை அவர் மறுத்துவிட்டார், இனிமேல் அதை நமக்கு தரவே மாட்டார் என்பதல்ல. மாறாக தகுந்த நேரத்திற்காக நமக்கு எப்பொழுது வேண்டுமோ அந்த சரியான நேரத்திற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். சபையுரையாளர் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 11வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, கடவுள் அனைத்தையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே சோர்வடைந்து போய்விடாமல், எவ்வளவுதான் கேட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லையே என்று நாம் மனம் கலங்கி விடாமல், ஆண்டவர் நிச்சயமாக எனக்கென்று ஒரு காலத்தை வைத்திருப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையில், ஆண்டவர் மீதான விசுவாசத்தில் தொடர்ச்சியாக அதிக ஜெபத்தோடு, இன்னும் அதிக நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ தொடங்கினோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் எதிர்பார்த்திராத நேரத்திலே நமக்கு எப்பொழுது வேண்டுமோ அந்த நேரத்தில், தகுந்த காலத்தில் ஆண்டவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அருள்வார். 1 சாமுவேல் புத்தகத்திலே 1 அதிகாரம் 17வது இறை வசனத்திலே ஏலி அன்னாவிடத்திலே சொல்லுவார் அல்லவா, நீ இஸ்ரேலின் கடவுளிடத்தில் எடுத்துரைத்த உன்னுடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுவார், நம்பிக்கையோடு செல் என்று சொல்லுவார். எனவே அதே நம்பிக்கையோடு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பயணிப்போம். நமக்கு தேவையான ஜெபத்தை, நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் அவருக்கு விருப்பமான அந்த நேரத்திலே நமக்கு எப்பொழுது அது கண்டிப்பாக தேவையோ அப்பொழுது கண்டிப்பாக அதனை நிறைவேற்றுவார். எனவே அதுவரையில் மனம் சோர்ந்து விடாமல் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து கொண்டே இருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்வின் அனைத்து தேவைகளையும் நிறைவு செய்து, நம்முடைய வாழ்வின் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி, நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியால், சமாதானத்தால், அன்பால் நிறைவுறச் செய்வார். எனவே அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஜெப வாழ்வு வாழ வரம் கேட்டு, நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் இன்னும் ஆழப்பட வரம் கேட்டு, தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகளை, விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். மன்றாடுகள். அன்பின் ஆண்டவரே, பணி செய்ய நீ தேர்ந்து கொண்ட என் திருச்சபை தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் வாழ்நாள் முழுவதும் இறை நம்பிக்கையால் வாழவும், வாழ்வில் வரும் இடையூறுகளை இறை வார்த்தையால் வென்றிடவும் வல்லமையை கொடுத்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் என்ற மொழிந்த இறைவா, நீ தந்த அருமையான பிள்ளைகளுக்காக நன்றி கூறுகிறோம். இன்றைய இளம் உள்ளங்களை இறையாட்சியில் மதிப்பீடுகளை வாழ்வில் கடைபிடித்து வாழ உமது அருளை பொருந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் ஊற்றாகிய இறைவா, எம் பங்கில் உள்ள குடும்பங்களில் ஏற்படும் உறவு சிக்கல்களை போக்கி, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, உமது சாயலான நீர் படைத்த மனிதன் மீது இரக்கம் வைத்து நல்ல மழையை தந்து உயிரினங்களை காத்தருளும். புனித மார்ட்டின் மகிழ்ச்சியும் நிறைந்த மன நிறைவும் அன்பும் காணப்படவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர் மார்ட்டின் தேய்போரஸின் நினைவு கொண்டாட்டத்தில் காணிக்கைகளை ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். நம்பிக்கையாளருக்கு அமைதி, ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாய் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித மார்ட்டின் தேபோரஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என்னை பின்பற்ற விரும்புகிறவர் தம்மையே துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மார்ட்டின் தேபோரஸின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்கள் மனங்களையும் இதயங்களையும் புனிதப்படுத்துவதாக. அதனால் நாங்கள் உம்முடைய இறையியல்பில் பங்கு பெற தகுதியுள்ளவர்கள் ஆவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே. திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்பு மக்களே, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே அறிவித்தபடி இன்று மாலை 6 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு திருவிழா மாலை ஆராதனை, அது நிறைவுற்ற பிற்பாடு சப்பர பவனியும் நடைபெறும். ஒரு சிறிய பரிந்துரை அல்லது சிறிய வேண்டுகோள். சப்பர பவனி எப்படி வழக்கமாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடுகாக போயிட்டு வரும்ட்டு கடந்த சில வருடங்களும் அப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க.
நான் அதற்கு முன்பதாக சப்பர தெரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட தெரு வழியாக வந்திருக்குது. இப்போ நமக்கு நேரமும் குறைவாக தான் கொடுத்துருக்குறாங்க, 11:30க்கெலாம் திரும்ப வந்துடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த சப்பர தெரு வழியாக வழக்கமாக வரக்கூடிய அந்த பாதை வழியாக வந்தால் ஓகே தானா? என்ன நினைக்கிறீங்க? அதில் என்ன ஒரு கூடுதல் நன்மை இருக்குது என்னென்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனித்தனியாக போகணுன்ட்டு வைங்களேன், அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே அவங்க வீட்டிலே போயிடுவாங்க. கடைசியில் சப்பரம் மட்டும் தனியாக வரும். அப்படியும் வரக்கூடிய ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. எனவே என்னுடைய ஒரு சிறிய பரிந்துரை, பலரும் இந்த பரிந்துரையை சொன்னார்கள். எனவே உங்களிடத்தில் கேட்கிறேன், வழக்கமாக கடந்த காலங்களில் சப்பர தெரு என்று ஒன்று இருந்திருக்குல்ல, இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்லி, அதே பாதையில் நாம் சப்பரத்தை எடுத்துக்கொண்டு வரலாமா என்று கேட்கிறேன். என்ன நினைக்கிறீங்கம்மா? சாமியார் எங்கள் வீட்டுக்கு சப்பரம் வரவிடாமல் பண்ணிட்டாருன்னு சொல்லிடக்கூடாது கடைசியில். அதான் வழக்கமான பாதை சொல்கிறீங்களா? சப்பர பாதை அந்த வழியில் வர அதிலே போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க.